வணக்கம் நண்பர்களே. காலையில் தோட்டத்தில் சப்போட்டா மரம், கொய்யா மரம், மாங்காய் மரம் தோட்டத்தில் இறக்கி நட்டுட்டேன். ஆளை வர வச்சு அதில் இருந்த மண்ணுமா, இது சப்போட்டா மரம் இருந்த மண். கீழே இருந்து எடுத்து மண் பத்தாதுக்கெலாம் போட்டேன். எவ்வளோ நைஸாக இருக்குது பாருங்கள். ஒரு கட்டி முட்டி இருக்கா பாருங்கள். இந்த மண்ணெலாம் அதிலேருந்து எடுத்த மண் தாம்மா. ஒரு கட்டி முட்டி தெரியுறாங்களா பாருங்கள். இந்த மாதிரி மண் இருந்தாலே 75% உங்களுக்கு செடி ஆரோக்கியமாக வளரும். ஃபஸ்ட்டு தோட்டம் வைக்கிறவங்களுக்கு, ஆர்வம் இருக்கிறவங்களுக்கு மண் எப்படி இருக்கணும்னு தெரியணும். இதுதான் மண்ணின் தரம், சரிங்களா? இப்படி தான் மண் ஆரோக்கியமாக இருக்கணும். இந்த இதில் கூட போட்டிருக்கேன் பாருங்கள், மண் எப்படி இருக்குது பாருங்கள். இந்த மாதிரி மண் இருந்தால் 75% செடிகள் ஆரோக்கியமாக இருக்கும். அதுக்கப்புறம் தான் நீங்கள் கொடுக்குற ஃபெர்டிலைசர்லாம். இந்த ஜாடி ஞாயிற்றுக்கிழமை திருவாரூர் தேர் போயிட்டு வரும்போது வாங்கினோமா, 170 ரூபா. எவ்வளோ பெரிய ஜாடி பாருங்கள். நீங்கள் வீட்டில் பழமரம், செம்பருத்திலாம் வைக்கலான்னா இந்த மாதிரி ஜாடியில் வைக்கலாம். நல்ல பெரிய ஜாடிமா. இப்போ உங்களுக்கு ட்ரிக்ஸு சொல்ல போகிறோமோ, அதாவது தோட்டத்துக்கு தேவையான டிப்ஸெல்லாம் நிறையா சொல்லியிருக்கேன். இப்போ ட்ரிக்ஸு சொல்ல போகிறேன். ட்ரிக்ஸு மீன்ஸு, ஒரு ஜாடியில் ஒரு பொருள் இருந்தால் அதில் ஒரு செடி இருந்தால் இன்னொரு செடி வரக்கூடாது. இது வெள்ளை சங்கு, இது சப்பாத்தி கள்ளி செடி. இது இருக்குது பாருங்கள், சப்பாத்தி கள்ளி. இது பெரிய ட்ரம்மு தான், ஆனால் இன்னும் ஒன்று வளரலான்னு விடக்கூடாதுமா. இதை நான் அப்புறம் பெரிய கொடி அப்புறப்படுத்திட்டேன். எதனால் விட்டு வச்சுருக்கேன்னா, என்கிட்ட வேறு வெள்ளை சங்கு இல்லை. இதை பாருங்கள், இந்த காய் இருக்குது பாருங்கள். இந்த காய் முத்தட்டுன்னு விட்டு வச்சுருக்கேம்மா, தெரியுதுங்களா? இந்த காய் முத்தட்டுன்னு விட்டு வச்சுருக்கேன். காய் முத்திட்டுதுன்னா இதே கூட இருக்கு பாருங்கள். இதை அடியோடு அப்புறப்படுத்துகிறோமா. ஒரு ஜாடியில் ஒரு செடி வச்சோம்னா அந்த ஒரு செடி மட்டும்தான் இருக்கணும். அப்போ தான் அந்த செடி நமக்கு ஃபுல் எனர்ஜியில் நம்ம என்ன எதிர்பார்க்குறோமோ, காய்கறியோ செடிங்களோ பூக்களோ நல்ல விளைச்சல் கொடுப்பாங்க. இது ஒரு ட்ரிக்ஸுமா. அடுத்து டிப்ஸு. ஒரு இடத்துலேருந்து செடி வாங்கிட்டு வரீங்க, உடச்சிக்கிட்டு வரீங்க, வாங்கிட்டு வரீங்கன்னா அதை டைரெக்டாக கொண்டு கீழே வைக்கக்கூடாது, சரியா? நான் ஷிங்கில் வச்சுருவேன். தண்ணி எப்போதும் ஷிங்கில் புழங்கன்னு வாஷ் பேஷனில் வச்சுருவேன். அந்த மாதிரி வாஷ் பேஷன்லேயும் வைக்கக்கூடாதுமா. ஒரு பாத்திரத்தில் தண்ணி வச்சு அந்த தண்ணியில் வச்சிட்டிங்கன்னா அந்த தண்ணியில் நனைஞ்சு செடியோடைய வேர், செடி பாகம், செடியோட இலைகள்லாம் தண்ணியில் இருந்து வெறப்பாயிடுவாங்க. அப்போ அடுத்த முளைப்பு திறனுக்கு, துளிர் விடுற திறனுக்கு அந்த செடி நல்லா ஆரோக்கியமாக இருப்பாங்க. இது யாருமே சொல்லாத ட்ரிக்ஸுமா. நீங்கள் செடி எடுத்து வதங்கிட்டுதுன்னா கூட நீங்கள் கீழே போட வேணாம். பாதி வதங்கிட்டுது, முக்கால் வதங்கிட்டுதுன்னா கீழே போட வேணாம். தண்ணியில் போட்டு வச்சுருங்க. தண்ணியில் போட்டு ஒரு 4 மணி நேரம் இருந்து எடுத்திங்கன்னா செடி ஃப்ரெஷ் ஆகிடும். அதுக்கப்புறம் நடுங்க. இந்த டிப்ஸு இன்னும் எந்த சேனல்லையும் சொல்லலைம்மா. நான் தான் சொல்லியிருக்கேன். ஏன்னா நான் பயனடைஞ்சிருக்கேன், சரிங்களா? இது ட்ரிக்ஸுமா. சப்போட்டா மரம் இருந்த ட்ரம்மு 1 வருஷமாக மேலேயே இருக்காங்க. இன்றைக்கி அவங்கள கீழே கொண்டு போயிட்டோம்மா. கொஞ்சம் இடம் கிடைச்சாலும், கொஞ்சம் இடம் இருந்தாலும் நீங்கள் 100 ரூபா 150 ரூபா கொடுத்து தொட்டி வாங்க வேணாம். இது ட்ரிக்ஸுமா. இது 2வது ட்ரிக்ஸு. எப்படின்னா, பழைய இரும்பு கடையில் இந்த ஃப்ரிட்ஜோடைய ரேட்டு 50 ரூபா தான். ஸ்கூட்டி வச்சுருந்தீங்க, இல்லைனா இன்னொருத்தரை பின்னால் உட்கார வச்சு வீட்டுக்கு எடுத்து வந்துடலாம். நான் அந்த ஆட்டோவுக்கும் ஃபேர் பண்ணுவேன், ஏன்னா என்னால் எடுத்துகிட்டு வர முடியாது. அதில் சின்ன சின்ன குச்சிங்க, பஞ்சிங்க, பொடி குச்சிகள்லாம் கீழே உடச்சி போட்டுட்டு, வைக்கல் இருந்தால் போட்டு, தேங்காய் பஞ்சு, நம்ம வீட்டோட வேஸ்டேஜ் எல்லாமே அது அடியில் போட்டுடலாம். ஆனால் அடியில் மெயினாக ஒரு 10 ஹோலாவது போடணும். 10 ஓட்டையாவது இருக்கணும். ஒரு விரல் அளவுக்கு விரல் அந்த ஓட்டையில் உள்ளே போகணும். அது மேலே அந்த ஓட்டையை ஓட்டாஞ்சில்லோ கல்லோ எதுவோ வச்சு மண் கீழே இறங்காத அதை வச்சிடணும். வச்சுட்டு இந்த மாதிரி மண்ணை போட்டிங்கன்னா உங்களுக்கு இதிலே 4 செடி 5 செடி வளரும். இதில் ஏற்கனவே ஜினியா மலர் இருந்தது, எடுத்துட்டேன். கத்திரிக்காய் காய்ச்சிருக்கு, மிளகா காய்ச்சிருக்கு. இந்த செம்பருத்தி அடிக்கடிக்கு இதில் தான் வைப்பேன் நான். இப்போ இந்த ஹைப்ரிட்டு செம்பருத்தி இருக்காங்க பாருங்கள். இது நம்ம வாங்குறது 50 ரூபா தான். தோட்டமோ சொந்தம் இடம் இருந்தால் போதும். மாடியில் கூட வச்சிட்டிங்கன்னா முக்கியமான செடி. இப்போ 4 செம்பருத்தி வேணும்னா
செம்பருத்தி 4 வைக்காதீங்க, 3 தான் வைக்கணும். 3 செம்பருத்தி வச்சிங்கன்னா உங்களுக்கு பூஜைக்கு பூ கிடைக்கும். இந்த மாதிரி குறைந்த காசில் செலவு பண்ணுறதும் ட்ரிக்ஸு தான். இது பாருங்கம்மா, அத்திப்பழம். அத்திக்காய் எப்படி காய்ச்சிருக்கு பாருங்கள், தெரியுதுங்களா? இது 4ஆவது காய் காய்ச்சிருக்கு எனக்கு. சரியா? இதே பாருங்கள், இதே பாருங்கள். ஆனால் அத்தி மரத்தில் மட்டும் தயவு செய்து கையை வைக்காதீங்க. ஏன்னா இதெல்லாம் நான் செத்தையை உடச்சி நீக்கினது தான். ஆனால் துளிர் வராங்க. அத்தி மரத்தில் மட்டும் கையை வைக்கக்கூடாது. ஆனால் ஒவ்வொரு வீட்லேயும் இது வந்து இருக்கணுமா. இந்த அத்திப்பழம் வந்து ரத்த அபிவிருத்தி, சுத்தமான ரத்தம் கெட்ட ரத்தம் பிரித்து அனுப்புறது. நம்ம டெய்லியும் ட்ரை ஃப்ரூட்ஸோடு இதை சாப்பிட்றது, இதெல்லாம் ஒவ்வொரு வீட்டில் அவசியம் இருக்கணும். செடி வைக்கிறவங்க மெயினாக என்னென்ன செடி இருக்கணும்னு தெரிஞ்சுக்கிட்டு வைக்கிறது ஒரு ட்ரிக்ஸுமா. பழ வகையில் அவசியம் மகாலட்சுமி குறித்த மாதுளை இருக்கணும், இந்த அத்திப்பழம் இருக்கணும். கொய்யாப்பழம் ஒரு வேளை காலை டிஃபன் சாப்பிட்லன்னா அதில் 2 கொய்யாப்பழம் சாப்பிட்டா பசி எடுக்காது. கொய்யாப்பழம் இருக்கணும். இதெல்லாம் ஒவ்வொரு வீட்டில் இருக்க வேண்டிய முக்கியமான செடிகள். பவழமல்லி இருக்கணும், அடுக்கு மல்லி, குண்டு மல்லி இருக்கணும். நம்ம செடி வைக்கும்போதே இந்த பெயிண்ட் வேல்யூ 100 ரூபா தான் இருக்கும், இது 150 ரூபா. இந்த செடிங்கள்லாம் வந்து வருட பலன் கொடுக்கறதெல்லாம் ட்ரம்மில் வச்சிடலாமா. நீங்கள் தொட்டி ஒரு மண் தொட்டி வாங்கினாலே இப்போ 200 ரூபாம்மா, 200 ரூபா. அது வந்து நமக்கு தோட்டம் வைக்கிறவங்களுக்கு சரி வராது. அதனால் இந்த மாதிரி ட்ரம்மாக வாங்கிறதாம்மா பெஸ்ட்டு உங்களுக்கு. இதே ஒரு ரோஸ் செம்பருத்தி எந்த சந்தில் பூத்துருக்காங்க பாருங்கள். சரிங்களா? இதெல்லாம் வந்து உங்களுக்கு ட்ரிக்ஸுமா. இந்த மாதிரி ட்ரிக்ஸ்லாம் இன்னும் இது வரைக்கும் சொல்லலை. சரிங்களா? இது பாருங்கள், டப்பு 100 ரூபா டப்பு தான் இது. தூக்கி போட்டால் உடையாதுன்னு தெருவில் விற்கிறாங்களா அது. அந்த மாதிரி டப்பு தான்மா. இல்லை கத்திரி செடி, அவரை செடி 2 3 இருக்காங்க. இதே மாதிரி டப்பு தான். இதெல்லாம் சீப் அண்ட் பெஸ்ட்டாக இருக்கும். மரம் வைக்கிறதுக்கு வாட்டம். எதுக்கு நம்ம மண்ணிலே ஜாடியிலே பொட்டியில் ஜாடியில் வச்சா தான் வளரும், பிளாஸ்டிக்கில் வச்சா வளராது, அப்படிலாம் கிடையவே கிடையாது. இது ட்ரிக்ஸு. உங்கள் வீட்டில் என்ன வேஸ்டேஜ் உடஞ்சிது என்னென்ன இருக்கோ, அமேசான் கவரு, பிளாஸ்டிக் வாளி, பிளாஸ்டிக் குடம், எதில் வேணாலும் நீங்கள் வைக்கலாம். இதை பாருங்கள், சில்வர் பாத்திரத்தில் கூட வச்சுருக்கேன் பாருங்கள். எதில் வேணாலும் வைக்கலாமா. ஃபஸ்ட்டு தோட்டம் வைங்க. இது வந்து ஒத்த சங்கு எப்படி பூத்துருக்கா பாருங்கள். இதுவும் உடல் ஆரோக்கியம்தான். சரிங்களா? எப்படி இருக்கா பாருங்கள். பாக்ஸ் சொன்னேன் பாருங்கள், இது நீட்டு ஃப்ரிட்ஜ் பாக்ஸு. இதில் இந்த மூலையில் பாவ விதை போட்டிருக்கேன். இதில் 2 கத்திரி செடி எவ்வளோ ஆரோக்கியமாக வராங்க பாருங்கள். இதில் 2 பாவக்காய் வராங்க பாருங்கள். இதில் ஒரு கத்திரி மிளகாய் இருக்காங்க. கத்திரி வந்து மிளகாயை வளர விடலை. சரிங்களா? அதனால் கத்திரி, ஏன்னா ஒவ்வொரு செடியோடைய கெப்பாசிட்டி, அகலம், அந்த செடி வைக்கிற இடம் பெருசாக இருந்தால் தான் நமக்கு முழு பலனும் கிடைக்கும். முழு பலன் கிடைக்குன்னா இது எவ்வளோ பெரிய ஃப்ரிட்ஜு பாருங்கள். இந்த ஃப்ரிட்ஜில் 4 கத்திரி செடி தான் இருக்குது. இந்த அளவுக்கு வச்சா தான் நமக்கு பலன் அதிகமாக இருக்கும். இந்த மாதிரி செய்யுங்க. சரிங்களா? ஃபஸ்ட்டு எதுவுமே நம்ம வந்து காசு கொடுத்து வாங்க வேணாமா. ஃபஸ்ட்டு எதுவுமே நம்ம காசு கொடுத்து வாங்க வேணாம். நம்ம வீட்டில் என்ன பொருள் இருக்குது, நம்மக்கிட்ட என்ன மண் இருக்குது, போகிறீங்களா? என்ன மண் வீடு கட்டுவாங்க, கொஞ்சம் ஆற்று மண் எடுத்துங்க. 2வது இந்த ஜல்லித்தூள் மாதிரி கலரில் வருது பாருங்கள், சிமெண்ட் கலரில், அதில் கொஞ்சம் எடுத்துக்கலாம். எது வேணாலும் எடுத்துக்கலாம்பா. ஆனால் நீங்கள் தோட்டம் வைக்கணும். நம்ம சமையலுக்கு வாங்கின்னு வர மிளகாயை போட்டு மிளகாய் நாற்று வருது. இப்போ கோடைக்காலம், உங்கள் குழந்தைங்கள வச்சு தோட்டம் வைங்க. குழந்தைங்களுக்கு சொல்லுங்கள். இங்கே இருக்கிற இடம் கொஞ்சம் இடம்தான். சரிங்களா? இதில் பாருங்கள், ஹைப்ரிட் செம்பருத்தி. இதை பாருங்கள், மொக்கு விட்ருக்கு. இந்த கலர் செம்பருத்தி பாருங்கள், இதே ஒத்த செம்பருத்தி. செடி எப்படி இருக்குது பாருங்கள். இதெல்லாம் கவாத்து பண்ணது. எவ்வளோ வளப்பமாக இருக்காங்க பாருங்கள், எத்தனை பூத்துருக்காங்க பாருங்கள். இது எல்லாமே வந்து செம்பருத்தி ஃபேமிலி. ஒரு செம்பருத்தின்னு சொல்ல முடியாது, இது எல்லாமே செம்பருத்தி ஃபேமிலி. எப்படி நம்மகிட்ட 20 செடி 21 செடிக்கு இருக்குது. எல்லாமே செம்பருத்தி ஃபேமிலி. இந்த மாதிரி உங்கள் ஒவ்வொருவோட வீடும் செம்பருத்தியில் நிறையணுன்னு எனக்கு மனமார்ந்த ஆசைம்மா. ஒரு 2 பேர் நீங்கள் இதை செஞ்சிங்கன்னா போதுமா, மனசு திருப்தியாக இருக்கும். என்னுடைய சேனல் வந்து அம்மு தோட்டம் சேனல். இதே பாருங்கள், ட்ரம்மில் எலுமிச்சங்கன்று வச்சுருக்கேன் பாருங்கள். கீழே தோட்டத்தில் எலுமிச்சங்காய் சூப்பராக காய்க்குது. மேலேயும் 2 வச்சுருக்கேன். சரிங்களா? இதே பாருங்கள், பாரிஜாதம்
அம்மு தோட்டம் சேனல் வச்சுருக்கேன். அதில் எல்லா செடியும் வச்சு பழமரம் வச்சு டெமோ போட்டிருக்கேன். ஒவ்வொன்றா ஓப்பன் பண்ணி பாருங்கள். வீடியோ போட்டிருக்கேன். என்னுடைய மொபைல் நம்பர் டிஸ்கிரிப்ஷனில் கண்டிப்பாக கொடுக்குறேன். நேற்று போட மறந்துட்டேன். என்ன செடி வைக்கணும், என்ன மரம் வைக்கணும் நீங்கள் டைரெக்டாக எனக்கு கமெண்ட் பண்ணியே கேட்கலாம். இதை சொல்லுங்கள் மேடம், இதை போங்க மேடம்னா கண்டிப்பாக நான் சொல்லுவேன், செஞ்சு கொடுப்பேன். டைம் கிடைக்கும்போது இந்த செடியில் இருக்கிற பழுத்த இலையெல்லாம் கிள்ளிடணுமா. தேங்க்யூ.